டோன்ட் சேஸ் ஆர் ரன் பிஹைண்ட் எனி ஒன் ஆர் எனி திங். குறிப்பாக நமக்கு தேவையில்லாத நபர்களாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத விஷயமா இருக்கலாம், அதை சேஸ் பண்ணுறது, அதுக்கு பின்னாடி ஓடுற விஷயங்களை தவிர்க்கிறது, அது நம்முடைய மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் அது ரொம்பவே நல்லது. அதாவது நமக்கான விஷயமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நமக்கான பொருளாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நமக்கான நபராக இல்லாமல் இருக்கலாம். இவர்களுக்கு நம்ம போடக்கூடிய எந்த ஒரு முயற்சியும், எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அது நமக்கு எந்த பிரதிபலனையும் தராது. இதனால நமக்கு ஏமாற்றங்களும் விரக்தியும் தான் வாழ்க்கையில ஏற்படும். ஸோ இதனால அது எதில் கொண்டு நம்மளை நிப்பாட்டும் அப்படின்னா, சம்டைம்ஸ் செல்ஃப் ஹார்ம், சம்டைம்ஸ் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட நம்மளை அது தள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் ஹார்முக்கு லீட் பண்ணுற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. சேஸ் பண்ணி ஒரு நபரிடத்துல காட்டக்கூடிய அன்பு, பரிவு, பாசம், நேரம், இது எல்லாம் நம்ம கொடுக்கறது குப்பை தொட்டியில் தங்கத்தை கொண்டு குப்பை தொட்டியில் வீசுகிற ஒரு கதை மாதிரி தான். ஸோ நம்ம என்னதான் நம்ம செய்தாலும் அதுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் வராது. ஏன்னா அவர் சேஸ் பண்ணக்கூடிய நபருக்கு நம்ம தேவையில்லாத பட்சத்தில் நமக்கு அது தேவையானது என்று சொன்னால் அது கடவுளால் நமக்கு அது கொடுக்கப்படும். நம்ம அது ரொம்ப நேரம் நம்ம அதற்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. உங்கள் அன்பையும் பாசத்தையும் யார் இடத்துல காட்டணுமோ கொடுக்கணுமோ, தேவைப்படுகிற இடத்துல நீங்கள் கொடுங்க. தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கும் மன வலிகளுக்கும் நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம். உங்களுக்கானதை கடவுள் நிச்சயமாக உங்கள் கையில் கொடுப்பாரு. நீங்கள் நீண்ட தூரம் அதை நீங்கள் தேடி அலைந்து பின்தொடர வேண்டிய அவசியம் இருக்காது. பின்தொடர்ந்து சலிப்படைந்து விரக்தி அடைந்து வாழ்க்கையின் எல்லைக்கு சென்று விடாமல், உங்களுக்கென்று கடவுள் கொடுத்திருப்பதை வைத்து சந்தோஷத்துடன் வாழவும், எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கவும், ஆரோக்கியத்துடன் வாழவும், மன தைரியத்தோடு வாழவும் வாழ்த்துக்கள். உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காட் பிளஸ் யூ.